நாடகத்திற்கு வருகை தந்திருக்கும் அன்பர்கள் எல்லோருக்கும் எனது பணிவான அன்பு வணக்கம். இப்பொழுது ஒரு சிறிய இசைச்சித்திரத்தை உங்களுக்கு தர இருக்கிறோம். அண்மையிலே ஒரு நாள் எனக்கு நான் அடுத்த வீட்டில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்து நல்ல தூக்கத்துக்கு போகின்ற வேளையில் எனக்கு ஒரு அழைப்புதல் வந்தது. டெலிஃபோன் ஒன்று மணி அடிக்கிறது. எடுத்து கேட்டேன், என்ன பாரதி, நான் நாளை நிகழ்ச்சி எப்படி எல்லாம் சரியா என்று ஒரு மறுபக்கத்தில் ஒரு கம்பீரமான ஒலி ஒலித்தது. அழுத்தமான உச்சரிப்பு. ஆனால் அன்புடன் கேட்டார், நாளை நிகழ்ச்சி சரியில்லாம் சரியா மறுபடியும் அடித்தது. நான் எடுத்து ஏதோ பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு தூங்கிவிட்டேன். ஒரு கனவு, ஒரு அற்புத கனவு ஒன்று வந்தது. அதிகாலை இந்த கனவு செந்தமிழ் செல்வியை, தேன்மொழி தேவியை, சந்தன சிலம்பி தாமரையாட்டியை, தென்னவன் பாவையை, செம்பியன் பூவை கனவிலே கண்டேன். ஆம், குழல் திருத்தி மணி முடித்து திலதம் தீட்டி கோவிரண்டு மை எழுதி குலைகள் கூட்டி மாசு தவிர மேகலையை மருங்கில் கூட்டி பழைய தமிழ் சிலம்பு அணிந்து வெண் பட்டுடுத்தி பார்வை எட்டால் மயனார் பார்க்க பார்க்க அழகொழுகிற அமுதொழுகும் தெய்வ கோலத்துடன் எனது தயாரிலே காட்சி கொடுத்தால் கலைச்சல். வெண்டாமரையிலே வீட்டிருந்த வண்ணம் அளவு செய்ய எனக்கு கலை தந்து கருணை காட்டும் கலைமகளை கண்டதும் கைகளை கூப்பி வணங்கினேன். சரஸ்வதி தேவி என்னை உற்று பார்த்தபடி இருப்பது தெரிந்தது. அந்த பார்வை, என்ன பாரதி, உன் பாடலை கேட்டு பல நாளாகி விட்டது என்று கூறுவதைப் போல் இருந்தது. வாராத சித்தி வருவிக்கின்ற தெய்வம், என் வாக்கினில் நிறைந்த தெய்வம், குவியாத கஞ்சமல் முகத்தினார் கவியாத மரியாயின் நாவிலே நின்று கவி பாடி கேட்டு மகிழ்கின்ற கலைமகள் வாணி சரஸ்வதியை நினைத்து உருகினேன். 35 வருடங்களுக்கு முன்பு நான் இயற்றிய ஒரு பாடல் நினைவிலேயே தோன்றியது. செந்தமிழ் செல்வினின் செம்பனங்கள் பிடித்தேன், சித்திகள் அருள்வாயம்மா என்று அன்று எழுதிய வரிகள் என் சிந்தையிலே பூத்து செந்நாவிலே வந்து கனிந்தன. மலமளவென்று எழுதினேன். கலைமகளுக்கு இசையுடன் பாடி காட்டலாம் என்று ஒரு அற்ப ஆசை தோன்றியதுதான் தாமதம். உடனே நண்பர் திருநாக்கரசு அடுத்த நிமிடம் மிருதங்கத்திற்கு ஒருவரை அழைத்துக் கொண்டு கையிலே தாளத்துடன் வந்து என் முன் தோன்றினார். பாட்டை வாங்கினார். பாடல் உயிர் பெற்றது. செந்தமிழ் செல்வினில் செம்பதங்கள் பிடித்தேன், சித்திகள் அருள்வாயம்மா. செந்தமிழ் செல்வினில் செம்பதங்கள் பிடித்தேன், சித்திகள் அருள்வாயம்மா. தேவி செந்தமிழ் செல்வினில் செந்தமிழ் படித்தேன், சித்திகள் அருள்வாயம்மா. சிந்தையிலே மலர்ந்தே நாவினிலே கலந்தே சிந்தையிலே மலர்ந்து நாவினிலே கலந்து சபையினிலே செடும் தேனாயினை தேடும், சபையினிலே செடும் தேனாயினை தேடும். செந்தமிழ் செல்வேனே சம்பதங்கள் பிடித்தே, சித்திகள் அருள்வாயம்மா. நல்லோரின் நாவிலே நடம்பொறி தெய்வமே, நல்லோரின் நாவிலே நடம்பொறி தெய்வமே, எல்லோரும்
எல்லோர்க்கும் அருள் புரி ஆனந்தமே எல்லோர்க்கும் அருள் புரி ஆனந்தமே கல்யாணியே கல்யாணியே கல்வி காரணியே பாரு கல்யாணியே கல்வி காரணியே பாரு நல்வாணியே உனை நாடி வந்தேன் அம்மா நல்வாணியே உனை நாடி வந்தேன் அம்மா செந்தமிழ் செல்வேனில் செம்பதங்கள் பிடித்தே சித்திகள் அருள்வாயம்மா தேவி செந்தமிழ் செல்வினில் செம்பதங்கள் பிடித்தே சித்திகள் அருள்வாயம்மா அற்புதமான இசை. அற்புதமான இசை. இருந்த பொழுதில் பெருவக்கும் தன் மகனை சான்றோர் என கேட்டதா என்ற குரல் என் நினைவுக்கு வந்தது. நான் இயற்றிய பொழுதிலும் பார்க்க இசையுடன் கேட்டதும் மிகவும் மகிழ்ந்தேன். மனதிலே ஒரு தெளிவு. ஆனை முகம் கொண்ட ஐங்கர தலனை சங்கர சாம்ப சதாசிவ ரூபனை கோல வெளிகாட்டும் ஞான விநாயகனை நினைந்து வழிகாட்ட நினைந்து வேண்டினேன். கவிதை பிறந்தது. மாதங்க முகவாவுல் சீதங்கொள்ளடி போற்ற ஆதங்கம் எனக்கு ஐயா மாதங்க முகவாவுல் சீதங்கொள்ளடி போற்ற ஆதங்கம் எனக்கு ஐயா ஆதங்கம் எனக்கு தையா சித்தத்தை சிவமாக்கும் சிந்தூரமா முதலே சித்தத்தை சிவமாக்கும் சிந்தூரமா முதலே சக்தி நீ பாதம் காட்டி முத்தி அருள் மதகரியே பக்தியோடுனை பாடி நித்தமோ துதி செய்தே சக்தி நீ பாதம் காட்டி முத்தி அருள்மரியே பக்தியோடுனை பாடி நித்தமும் துதி செய்தேன் பித்தன கிரங்க இத்தனை தாமதமே பாதங்க முகவாருள் சீதங்கொள்ளடி போற்ற ஆதங்கம் எனக்கு ஐயா திரு ஊஞ்சல்பாடி மகிழ்ந்த வைகாசி குன்றமர்ந்த வடிவேலனிடம் சென்றது மனம். வண்ணமாயில் மீதமர்ந்து வைகாசி குன்றில் அருளிக்கும் குமரவேலின் 6 முகங்களையும் காண்பது எப்போதோ என்று நினைந்ததும் பிறந்தது கவி. திருவும் தொடர்ந்தார். அந்த முகம் காண்பதப்போ அந்த முகம் காண்பதப்போ முருகா சிந்தை அவரார் முகம் திருவருட் சோதி
அலங்கரிக்க தேன் வெளிற்றும் பூமாலை திருவடியை அலங்கரிக்க தேன் வெளிற்றும் பூமாலை செந்தமிழை நீ மாந்த உனக்குகந்த பாமாலை குருவடிவை தினம் துரித்தே தன்னொளி வீசும் புரையும் புயலுடைய கங்கையும் பிறங்கும் அருள் விழியும் மண்ணும் கரமொன்றில் ஒடுக்கையும் மறுகரத்தில் வளரும் ஒளியோடு அங்கியும் துன்னும் திருவாயில் நகை அரும்ப பொன்னம்பலத்தில் நடமியற்றும் பிரபஞ்சத்தை படைத்தருடைய வரம்பொருள் சிவனின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றிய சிவசக்தியாகிய முருகப்பெருமானை தரிசித்த பின் மனம் மற்றைய தலங்களை வலம் வர நாடியது. தாய்நாட்டின் இளத்து சிதம்பரமாகிய காரண சிவன் கோயிலை அடைந்தது. காரநகர் முழுவதும் கோலாகலமாக காட்சி தந்தது. பல வருடங்களின் பின் கண்ட காட்சி மெய்சிலிர்க்க வைத்தது. அங்கு எனது முன்னாள் சிநேகிதன் ஒருவனை தேடி கண்டுகொண்டேன். கைலமணி கட்டித் தழுவி அன்பை பகிர்ந்தோம். இதுவரை காலமும் என்னை நினைவிலே வைத்திருக்கிறான் என்று நினைந்து மகிழ்ந்தேன். இங்கே ஏது வந்தீர் என்று கேட்டதும் மணிலங்கை நகர் கொண்ட மாதோட்டமேகி மகிழ்வோடு முன்னீஸ்வரம் பதியோடாடி அணிலங்கை கதிரமலை அழகனையும் பாடி அணிலங்கை கதிரமலை அழகனையும் பாடி அல்பினோடு தலமெல்லாம் அமைதீரனை தேடி பிணி விலங்க காரை நகர் பிரமதலம் அடைந்தே பேரின்ப சோதி வழி காட்டுமென உணர்ந்தே பணி துலங்க பரமசிவன் பாதமல தோடுத பாங்குமிகு திருமுழுக்கும் பார்க்கலாம். ஈழத்து சிவன் கோயில் தேர் என்று தெரியுமா? அங்கேதான் போகிறேன் என்று எனது நண்பன் சொன்னான். நாளருமாக கோவிலை அடைகிறோம். என்னே காட்சி! கண்ணை கவரும் 5 தேர்களிலே அருள்மிகு பரிவார மூர்த்திகளுடன் அற்புத திருமுறை பாடிய மாணிக்கவாசரும் பவனி வரும் அழகை கண்டேன். முதல் தேரிலே அரகர மந்திர விரணவனும் ஞான குமர குருவரன் சரவண சண்முகன். ஆம்,
ஆறுமுகன் இரு சக்திகளுடன் எழுந்தெளி வரும் அழகை கண்டு சுந்தர மதிமுக சுடர்விழி அருள் தர சோதி நல்வேலுடனே சுகித மனோகர மங்கைய இருவரும் சோபன தமிழவே செந்தமிழ் மந்திரம் செப்பிடும் பக்தரும் சேதி ஒளியிடவே சேவலின் கொடியுடை சேந்தனும் தேர்முக பேர்த்தனில் வந்தனே அனுதினம் தொழுதிட அருளியம் அருள் செய்யும் ஐயனுமே ஆதவன் ஒளிபட அழகொடு பழுந்திடு அற்புத தேரேறி பருவலும் மோதின பாவைய கூடிதல் பாங்கொடு தூவி வர பண்குடை காரையின் பரிமள வீதியில் பரந்தர வந்தனே தத்துவ வித்தகன் சாரங்கன் சோதரி சக்தியுமை தேவே சித்தமெல்லாம் நிறை அத்தன் மருவிய செல்வியோ தேரறி பக்தி பெரும் மலை பரவக்கரை மேற்பாயன காரையிலே புத்தொளி வீசி பொழிந்தருள் மாமழை பொழிந்திட வந்தனே உருகானுள்ளமும் உருகிய பாகாயோதிட திருமுறையா திருவாசகமெனும் தெவிட்டா தேனின திருமருந்தாய் அள்ளி திருவாய் அருளிய திருமணி வாசக சித்திர தேனிலே திண்ணபுரம் முறை சிவன் பதி வீதியில் சீருடன் வந்தனே தேர்களின் பவனியைக் கண்டு களித்ததும் கோயில் குருக்களின் வீட்டிலே தங்கி மறுநாள் அதிகாலை தில்லை கூத்தனின் திருமுழுக்கை காண சென்றோம். அபிடேகம் ஆரம்பமாகியது. பின் சடை முடியாட பிறையாட நதியாட திரு நடனமியற்றும் சிவனுக்கு குடமுழுக்கு ஆரம்பமானது. மாவினாலும் நிறமஞ்சள் பொடியினாலும் பல்வகை அபிஷேக நல்மண கூட்டினாலும் அல்லலாவே திடமே அவிப்பஞ்ச கவ்யத்தோடு இல்லம் சிறந்திடவே என் சுவை தேனினாலும் திருமுழுக்காடுகிறார் ஐயர் தீச்சுவை கனிச்சாரும் தெவிட்டிட கருப்ப நீரும் தீச்சுவை கனிச்சாரும் தெவிட்டிட கருப்ப நீரும் தெங்கிழ நீராரும் தேவனில் அருள் நீரும் மங்கள பன்னீரும் வருணனில் தண்ணீரும் செங்கையால் வகுத்தெடுத்து
செம்மை முறையோடுக மங்களமாய் குருமார் மணி அபிஷேகம் செய்ய பொங்கரவன் திருமேனி புலங்காகிற முறமே திருமுழு காடுகிறான் திருமுழு காடுகிறான். ஆருத்ரா தரிசனத்திற்காக 1000க்கும் மேலானோர் காத்திருந்தார்கள். சிவ தரிசனம் முடிந்ததும் மனம் மறுபடியும் முருகனை நாடியது. வைகாசி குன்றிலே அருளாடல் புரிகின்ற முருகனுக்கு அன்று விசேட பூசை நடைபெற்றது. எனது மனமோ முருகன் மேலே ஒரு திருப்புகழ் பாட விளைந்தது. கண்ணை மூடி தியானித்து விட்டு எழுதினேன் எனது முதலாவது திருப்புகழ். சரவணாகுக 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 என பாடு சரவணாகுக 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 என பாடு அமரர் ஒய்ந்திட அறமும் ஓங்கிட அசுர முதல்வனை அடித்தாயே உருகும் அடியவர் கொடிய வெடிகளும் ஒருக அருள் புரியுமை பாலா உளமும் மகள் புற நயன அருள் தர உற்ற பிறவிகள் அதிடவே தனன தனவென நடன மோடுவர் தவமயதனில் வரும் வேளா தனன தனவென நடன மோடுவர் தவமயதனில் வரும் வேளா வருக முருகனி வருக முருகனி வருக முருகனி என ஓட வருக முருகனி வருக முருகனி வருக முருகனி என ஓட வளரும் மொழியோடு பொலியும் அழகோடு வடிவு கதிர் மலை அமர்வாயே வளரும் மொழியோடு பொலியும் அழகோடு வடிவு கதிர் மலை அமர்வாயே. திருப்புகழை பாடி முடித்ததும் கண்களை மூடிய வண்ணம் மனதிலே முருகனை இருத்தி மகிழ்ந்தபடி மங்களம் பாட எண்ணினேன். அழகு வள்ளியோடு அருந்தெய்வானையை அணைத்த வண்ணமும் மங்களமே குடகனில் திரு இதழில் ஊறு செல்தமிழ வாழ்த்துவாம் மங்களமே இளமை குன்றிடா இனிய முத்தமிழ் என்றும் இளங்கிட மங்களமே பழமையான எம் சைவ நீதியும் பாரில் ஓங்கவே மங்களமே. மங்களம் பாடி முடிந்தது. வீடு திரும்புவன் மாதா கோயில் மணி கேட்டது. அவதாரம் செய்தார் அம்மா அவதாரம் செய்தார் அம்மா இயேசு பிரான் அவதாரம் செய்தார் அம்மா தவமான தெத்திலகாமில் இதமான சுபநேரம் அவதாரம் செய்தார் அம்மா புவன உய்ய அன்னை மேரி பூரிப்பில் இன்பம் கொள்ள பவவினையை அமைத்தனுக்கு பாவ மன்னிப்பு அருளி காக்க அவதாரம் செய்தார் அம்மா பரிசுத்த ஆவி வந்து கரிசனையோடு ஆசி நல்க மரியாளும் மகள சூசை மைந்தன் முகம் ஒளியிற்கால புரியாத புதிராய் விண்மீன் வழிகாட்ட மாந்தர் நாடி தரிசித்து வணங்கி நிற்க சங்கமிகு பாலனாக அவதாரம் செய்தார் அம்மா இயேசு பிரான் அவதாரம் செய்தார் அம்மா என்று மனதிலே கற்பனை செய்த நேரத்திலே மீண்டும் அதே கம்பீர குரலில் என்னை திடுக்கிட வைத்தது. என்ன நாளை நிகழ்ச்சி ரெடியா பாரதி என்றது அந்த குரல். உங்களுக்கு யாருடைய குரல் என்று தெரிந்திருக்கும். திடுக்கிட்டு எழுந்து அக்கம் பக்கம் பார்த்தேன். எனது கனவும் கரைந்தது. காத்திருந்தயம் ஆடவத்தினவென்று
மங்களமே மங்களமே ஜெய மங்களமே மங்களம் மங்களம் மங்களமே. நான் இயற்றிய பாடல்கள் அனைத்தையும் உரிய காலத்திலே மிகவும் அற்புதமாக இராகம் அமைத்து தனது இனிமையான குரலால் இசைத்து உங்களை எல்லாம் மகிழ்வித்த திருநாவுக்கரசு அவர்களுக்கு உங்கள் கரகோஷம். அடுத்து 2 நாள்களுக்குள் தயார் செய்து நீங்கள் கேட்ட இசைக்கு ஏற்ற மிருதங்க வாத்தியத்தால் உங்களை மகிழ்வித்த ஜனார்த்தனன் அவர்களுக்கும் உங்கள் கரகோஷம். எல்லோருக்கும் அன்பு வணக்கம்.